ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் இந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், டெய்லி நிஞ்சா. அப்புறம் என்னென்னவோ இருக்குது. சரி வாங்க, இப்போ இது வந்து அஞ்சாவது கேரக்டர் பார்ப்போமா? ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணுவான். ஓகே, அதெல்லாம் தெரியாதுங்க. வாங்க, இந்த கேரக்டர் நான் அதிகமாக யூஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்போ எப்போனா தான் யூஸ் பண்ணுவேன். இதோட பவர் தான் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் செகண்ட் பவர் மட்டும் நல்லா தெரியுங்க. செகண்ட் பவர் மட்டும் கிட்டேருந்து அடிக்கிறது. இது பாருங்களேன், நான் கிட்டேருந்து அடிக்கிறது எனக்கு இது மட்டும் தான் தெரியும். இது ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா, நான் எப்போவுமே அடிச்சு பின்னாடி போயிடுவேன். எனக்கு அதே நான் கிட்ட வந்து போட்டான்னு பார்த்தா அப்போ இது ஓகே. அப்போ இதுவும் லாங் ரேஞ்சு, தேர்டும் லாங் ரேஞ்சுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் ரேஞ்சு, ஃபஸ்ட்டு செகண்டு ஷார்ட்டுங்க, தேர்டு ஃபோர்த்து லாங்குங்க. ஓகேங்களா, இதுன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டரோட ஃபுல் பவர் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிச்சு, அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கேரக்டரோட ஃபுல் பவர்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே காய்ஸ், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேரக்டரையும் அப்படின்னா முடிக்கலான்னு ட்ரை தாங்க. கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் விளாடும்போது வராதுங்க. அது ஏன்னு எதுக்கு கேட்காதுங்கள், அது எனக்கே தெரியாது. சரிங்களா, நம்ம போட்டு அடிச்சு தான் வந்துடுவோம். செம்மையாக இருக்கும் இந்த அடிக்கிற அடி ஒன்று லாங். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாங் ரேஞ்சுன்னு தெரியல, நான் லாங்கில் தான் அடிக்கணும். இந்த லாங் ரேஞ்ச் பார்த்தாங்க. ஓ மை காட், சரியாகுதுங்க தான் இந்த கேரக்டரு. ஆனால் இந்த கேரக்டர் தான் எனக்கு பிடிக்காது. ஐயோ, எங்கேயோ போகிறாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அடிச்சு பிடிச்சாச்சு. இதோட ஃபுல் பவர் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு வேறு வந்துட்டான், தேஜஸ்வின் பைப்பில். நீங்கள் அவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவன் ஷீல்டு போட்டான். சரிடா ஜிக்கு பண்ணின்னு இருந்தேன். அவன் அடிக்கிற மற்றெல்லாம் தின்னு அடித்தான். ஆடா பாவி, இவனுக்கு இப்போ தான் அவனுக்கு ஆடவே தெரியும். அதனால் போட்டு பூந்து விளாட ஆரம்பிச்சுட்டு அதனால் சூப்பர் பவர் வந்துச்சு. அடின்னு அடிக்கணுமேத்துக்கோசம் தான் வேணும்ட்டே பண்ணின்னுக்கிறேன் நான். எல்லாமே தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. வாங்க, ஃபுல் பவர் போட்டு இவனுக்கு பயமுத்துவோம். யாரும் காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ப்ரோ டர்ன்ஸ் மை ஆப்ஜெக்ட் இன்டு கோல். வாங்கடா பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா எல்லாரும். எங்கடா தம்பி தேஜஸ்வின், எங்கடா போகணும்? நான் பார்த்தேஜா ஓட்டாங்க. எங்கடா போயிட்டு வரேன். முடிச்சு விட்டாங்க. ஏங்க இந்த கேரக்டர் பைத்தி கேரக்டருங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஒன்றும் பேசிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓ எத்தனை ரீதி ஆபா இது ஒரே ரெண்டு இது என்னடா இது வேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவன் எங்கேயோ போய் பறந்து போய் வின்ட்டா போல. அதுதாங்க, அவ்வளோதான். இந்த சூப்பர் போடுற முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் தான் பார்க்க தந்தா. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் மாஸ்டர். இது நான் ஃபேவரட் தான், யூஸ் பண்ணினே இருப்பேன். ஸோ பவர்லாம் காமிச்சிட்டு நான் அப்போ ஃபுல் பவர் பார்க்குறேன். ஐ திங்க் முடிச்சிடுவாங்க இந்த செகண்ட் பார்ட்லேயே இந்த கேமை. நான் எதுக்குங்க அவ்வளோலாம் கஷ்டப்படணும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒருத்த அப்பத்துலேருந்து ஷீல்டு வச்சு நின்று இருக்கான். விட்றான் என்னங்க இவன் காமெடி பண்ணினுங்கிறாடே. ஒழுங்கா ஆடுறா. அவன் ஒரே கேரக்டர் தாங்க அப்பத்துலேருந்து வச்சு நின்றுங்கிறான். ஆடவே தெரியாது இவனுக்கு. அதான் இவன் என் ஃப்ரெண்டு கிடையாது. ஆடுறவங்கள என் ஃப்ரெண்ட்லாம் ஆடுவானுங்க, ஆனால் பயங்கரமாக ஆடுவானுங்க. பாருங்க ஓடிப்போம். வெட்டு நானா நீ கடுப்பேற்றுமே ஆடுற வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். சரி ஓகே, இதில் எல்லா பவரையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சாச்சு. இந்த 3 பவரும் போட்டுட்டேன். ஸோ 4வது பவர் பார்த்தீங்கன்னா ஷீல்டு. அதாவது அவன் அடிக்கும் போது போட்டாங்கன்னா இது அடிக்கும். சரிங்களா, ஓகே நம்ம வந்து ஃபுல் பவர் எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா திருப்பி சூப்பர் பவர் வந்துச்சு. இவன் ஒருத்தன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட கற்றுக்கலாம் போல். ஏதோ கேரக்டர்லாம் மாற்றி வச்சுருக்கான். பாருங்கள் குச்சி நிற்கிறான். இவனுக்கு தான் இப்போ தரமான ஒரு எண்டு கார்டை போட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம யாருன்னு காட்டுவோம்.
அவ்வளோதாங்க. அதான் முடிஞ்சது. அது பாஸ் தூக்கி போட்டு அடி அடி இதாங்க இதாங்க இதில் ரொம்ப பிடிச்சது. யார் பண்ணவே பட்டு வட்டி விளையாடிடுவேன். ஆனால் இந்த கேரக்டரை பற்றிலாம் நிறையாவே தெரியும். ஆனால் ஒரு கவலையும் பட மாட்டேன். அதுதான் இப்போ இதுக்கு திருப்பி எல்லுகாடே வாங்குடே அப்படின்னு ஒரு 2 கடை போட்டாச்சு. இதோ பாருங்க பக்கத்தில் போயிட்டு தராங்கன்னா அந்த போயிட்டு தராங்க திருப்பி 2 போடலாமா? வாங்க எங்கங்க எதுக்குங்க அவனை போட்டு அடிக்க சொல்கிறீங்க? அவனே சின்ன குழந்தை, அவனையே தெரியாமல் குழந்த பையனை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா. ஓகே எஸ் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவன் வச்சு நான் ஏதோ பறக்கிற கேரக்டர் க்ரீன் கலர் வந்து அந்த கேரக்டர் தாங்குது. ஐ திங்க் இது பவர்லாம் மொக்க தான். நான் இதை தான் வச்சு இன்னும் வர போகிறேன். ஸோ ஓகே வாங்க பார்ப்போம். நல்லா சூறாவளிலாம் விட்டுருக்குறான். செகண்ட் பவர் தான் சூறாவளி. அது நானும் இவங்ககிட்ட விட்டுட்டேன். ஆனால் பாவி தப்பாங்க. ஐயோ டேய் தூக்கி அடிச்சிட்டாங்க. என்னங்க ஆட தெரியுமாங்க எனக்குலாம்? அதே கிடங்க இது நான் பறப்போ முடியல அப்படின்னு பறந்தேன். ஏய் ஓடிப்போ ஓடிப்போ அதெல்லாம் கூடாது. ஓய் ஓய் ஓடிப்போ ஓடிப்போட ஓடிப்போ ஓடிப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ ஏங்க போங்கங்க ஊற்றினுங்கிறான். டேய் ஐயோ அம்மா என்னடா பண்ணிட்டான்? டேய் அடப்பாவி டைம்லாம் ஃப்ரீஸ் பண்ண தெரியுமாடா உங்களுக்கு? எனக்கு இது தெரியாமல் போச்சேடா. வாங்க எல்லா பவரையும் காட்டுறேன். ஸோ தான் பார்த்துக்கோங்க. லைன் பவரு அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் இவங்கிட்ட இருக்குது. வாங்க அப்படியே ஃபுல் பவர் காட்டிடுறேன். ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் வந்துச்சு. போட்டு தாக்குவோங்க. என் ஃப்ரெண்டு போயிட்டான். ஃபஸ்ட்டு பவர் மிஸ் ஆயிடுச்சு. வாங்க செகண்ட் பவர். என்னங்க இது அவ்வளோதான் விட்டாங்க போ. ஏதோ வீழ்து. என்னங்க லீஃப் கேரக்டரு என்னென்னமோ இது பார்த்தீங்களா? இதான் மென்டல் தமிழ் பார்க்குறீங்களா? என்னங்க இஸ்துன்னு போகிறான். பாய்ஸ் ஏதோ பண்ண போகிறான். அது மட்டும் நல்லா செஞ்சிச்சு. செத்தான் ஆமாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம முடிச்சு விட்டாங்க போ. எஸ்எஸ்டி டம்மி அப்படி தான் இருக்கும். ஓகே திருப்பி இந்த பவரை போட போகிறேன் நான். ஸ்கை ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் போட்டாச்சு. ஏதோ பறந்து தூக்கின்னு போவாங்க. இதாங்க பவர். அதான் இந்த பவர் வந்து ஓகேலாம் கிடையாது. ஓகே அப்புறம் நான் இன்னொரு கேரக்டர் பார்க்கலாம். இந்த கேரக்டர் தாங்க நெக்ஸ்ட் கேரக்டர் செமையாக இருக்க போது. இந்த கேரக்டர் நான் ஏகப்பட்ட வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கேரக்டர் நான் இதுதான். ஓகேங்களா, நான் இதுலேருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கினேன். சரிங்களா ஓகே. என்னோட வேஸ்டஸ்ட் கம்மியாக அதுக்குறானா? ஓகே கைஸ் ஓகே ஓகே நம்ம போய்ட்டு இவனை பவரையும் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷீல்டெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பவரே பார்த்துக்கோங்க. செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு சரிங்களா, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டேருந்து போடலாம். கொஞ்சம் லாங் ரேஞ்ச் இருந்தால் போட்டோம்னா எஃபெக்ட் போகும். வந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த கல் இருக்குல்ல இது வரைக்கும் தான் போவோம். ஃபோர்த்து பவர் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கி போட்டு பண்ணலாம். இதுதான் ஆனால் அங்கே வேறு மாதிரி வரும். கால் அடிச்சு தூக்கி போகிற மாதிரி. இங்கே வேறு மாதிரி வரும். இருங்க ஃபோர்த்து பவர் பண்ணி காட்டுறேன். அது போட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நெட்டு கொஞ்சம் சரிக்க மாட்டேங்குதுக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா காலில் தூக்கி போடுற மாதிரி. அதாவது 15 எழுத்துக்குள்ளே இருக்கும்போது எந்த பவர் போட்டாலும் சரிங்க அவன் வந்து ஸ்பெஷல் மூவ் அதாவது வேறு மாதிரி வரும். ஓகேங்களா, நான் ஃபுல் பவர் காட்டுறேன். எங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்துச்சு. என் ஃபோன் எங்கள் அம்மாவும் வந்தாச்சு தான். ஸோ பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்க போது. இந்த பவர் பார்த்தீங்கன்னா எகிரி குடிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் சொன்ன செம்மையாக இருக்கும். நான் போட்டே காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அவன் முடிச்சுட்டாங்க. தண்ணிக்கு. ஸோ இந்த ஃபோர்த்து போட்டாங்க சரி பவர். ஃபோர்த்து பவர் தேர்ட் பவர். ஃபோர்த்து பவர் போட்டு காட்டுறேன். லாங் ரேஞ்சு ஓபி கைஸ் ஓபி.
ஓகே ஐயோ ஓகே 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 தேர்ட் பவர் டக்குன்னு போடணும் டக்குன்னு போட்டுடலாம் ஐயோ ஓகே தேர்ட் பவர் போடுறா டக்குன்னு அவ்வளோதான் கைஸ் என்னவோ கிளிச்சு சரியாகவே நடக்க மாட்டேங்குது பவரே போயிடுச்சு கைஸ் இந்த 2 பவரை காட்ட முடியல மன்னிச்சுக்கோங்க எனக்குமே வேஸ்ட் தான் அவ்வளோங்க எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இனிமேட்டு பார்க்கணுன்னா கேஜே தான் ஏன்னா இந்த இது வந்து டாப் அப்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் காசு கொடுத்தா தான் பார்க்கணும் நான் பாருங்கண்ணா தான் ரோபாக்ஸ் கேட்பாங்க நான் வீட்டிலாம் ரோபாக்ஸ்லாம் இல்லை கேஜே தான் இனிமேட்டு கேஜே தாங்க கேஜே பார்த்தீங்கன்னா சரி பவர் நம்ம சொல்லவே வேணாம் ஸோ கேஜேவோட ஆல் பவர்ஸையும் நான் காமிச்சிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேனே வேஸ்டஸ்ட்டு டமே தேடணும் இதோ ஒரு பெரிய வேலை நான் தேடிட்டு சொல்கிறேன் கைஸ் இப்போ பாருங்கள் வேஸ்டஸ்ட்டு டம்மியை கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பவர் போடுறேன் கேஜே கேரக்டரு கைஸ் ஃபஸ்ட்டு பவர் ஃபஸ்ட்டு தடவை போடும்போது கேவலமாக இருந்துச்சு ஓகே அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சா இன்னும் இருக்கானா அந்த முடிச்சு விட்டாச்சு சென்டரில் வருவான் ஃபஸ்ட்டு பவர் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன் ஏன்னா அது ஒழுங்காக காமிச்சிருக்காது அது ஏன் எதுக்கு என்ன கேட்காதீங்கோ கேம் காரணம் போய் கேளுங்கோ எனக்கே தெரியாது ஓகேங்களா எவனா ஜாயின் பண்ணியிருக்கானா என் ஃப்ரெண்டு போயிட்டாங்க போயிட்டேன் இந்த பருவம் ஒழுங்காக காட்டல மீடியமாக காட்டியிருக்குது ஸோ அங்கே நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பவர் தான் ஓகேங்களா ஃபோர்த்து பவர் ஏன் காட்டலன்னா அது வந்து டிஃபென்ஸு ஸோ இதான் இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு தேர்டு பவரை தவிர தேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா லாங்கு தான் இது வரையும் போகுது இது வரையும் இது வரையும் போகுது அது மேலே போக மாட்டேங்குது சரிங்களா அப்புறம் இந்த ஃபோர்த்து பவர் லாங்கு பார்த்துக்கோங்க லாங்குன்ற டிஃபென்ஸு இப்போ அடி வரும்போது போட்டிங்கன்னா அடி விழும் தான் பாருங்க ஓகேங்களா எனக்கு ஃபுல் பவர் காமிக்கலான்னு நினைக்கிறேன் ஃபுல் பவர் காமிச்சிட்றேன் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜேவோட ஃபுல் பவர் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா நான் கேஜே கேட்டர் வேறு யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா ஆகுது ஸோ ஃபுல் பவர் போடுவோம் கேஜே ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பவர் பார்த்தீங்கன்னா சரி பவர் ஆனால் அது போட முடியாது அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அதாவது ஃபோர்த்து பவர் போடணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் பவர் வேணும் அதனால் இப்போ இப்போதைக்கு இந்த 2 பவர் தான் போட சொல்கிறானுங்க ஃபஸ்ட்டு பவர் செகண்ட் பவர் தேர்டு பவர் வேஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு பவர் செகண்ட் பவர் நான் வந்து செகண்ட் பவர் போடுற செம்மையாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஃபோர்த்துக்கும் ஸ்பெஷல் மூவ் தாங்க -20 ஓகே நான் ஃபோர்த்து பவர் காட்டுறேன் இந்த வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோலேயே பாதி தான் இருக்குது ஒன்று பாதி வரும் வயசுன்ற வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு இந்த ஃபோர்த்து பவர் ஃபுல் மேக்ஸ் ஆகிட்டு இருக்கணும் இப்போ பார்த்துப்போம் ஓகே ஃபோர்த்து பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் வேணுமா சரி அதனால் திருப்பி ஃபஸ்ட்டு பவர் தான் போட போனேன் இந்த ஃபஸ்ட்டு பவர் நல்லாயிருக்கு ஆனால் இனிமே தான் காணும் எங்கே போனோன்னு தெரியல ஓகே கைஸ் ஃபோர்த்து பவர் லாஸ்ட்டு இது வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ் ஓகே கைஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பவர் வந்துடும் இப்போ வாரங்க ஃபோர்த்து பவர் தரமாக இருக்கணும் கொஞ்சம் பேசணும் பாருங்க ரெடிவிங்க ஓகே வந்துருச்சு கைஸ் வந்துருச்சு ஃபோர்த்து பவர் பார்த்தீங்கன்னா தரமான பவர் வாங்க இப்போ யார் நிற்கிறாங்களோ கண்டிப்பாக காட்டுங்க நீங்களே பாருங்கள் அடிச்சிடல எங்கேயோ போயிட்டுனா அவ்வளோதான் கைஸ் ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்போ லாஸ்ட் ஒன்று இதேடா அப்படின்னா டாப் அப்பு பாருங்களேன் இப்போ பாருங்கள் 1000 ரூபா வாங்க ஏங்க 1000 ரூபாய்க்குலாம் ஏன் வாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அவ்வளோதான் அப்புறம் வீடியோ பார்த்துருப்பாங்களா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபா